ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் சிந்துப்பிரிவி ட்ராமாவை ரிவ்யூ பண்ண போகிறேன். அது ஒரு காரணம். இன்னொன்று காரணம் என்னென்னா, நம்ம சிந்துப்பிரிவி ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நேற்று தான் பார்த்தா 50K, அதாவது 50,000 பேருக்கிட்ட பார்த்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக அப்படி நிறைவாக இருந்தது. ஸோ இந்த ட்ராமாக்கு உங்களோட ஆதரவை வந்து அடுத்தடுத்த பாட்டுக்குமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நானும் ரொம்ப குஷியாகி டெய்லியுமே வந்து உங்களுக்கு வீடியோவை போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சிந்துப்பிரிவி ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நம்மளோட சேனலில் சிந்துப்பிரிவி ட்ராமாவை பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ராமாக்குள்ளே போயிடலாமா? போன எபிசோட் லாஸ்ட்டில் இந்த மாதிரி சத்யா, சஞ்சனா 2 பேருமே வந்து வீரை கொலை பண்ண முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே வீரை வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிந்து வந்து பயந்துக்கிட்டு வேகமாக வந்து காரில் வருவா. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிடும். வேகமாக போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பைரவியும் வந்துட்டு 2 பேரும் பார்த்துப்பாங்க. அப்போ தான் வந்து சிந்து வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி வீரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இதை கேட்டு உடனே பிரிஞ்சு இருந்த 2 தோழிகளுமே தன்னோட கணவனை காப்பாத்துறதுக்காக ஒன்று சேர்ந்து கை கோர்த்து நம்ம 2 பேரும் ஒன்றா தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது பைரவியோட வயிறு வந்து லைட்டாக வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே தடுமாறி வெள்ளத்துக்கு போகிறா. அப்போ கரெக்டாக வந்து நம்மளோட சிந்து வந்து அவளை கையை பிடிச்சிட்டு என்னாச்சு பைரவி, நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பதறா. நான் நல்லா இருக்கேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணும்போது இப்படி தான் வந்து நம்ம 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த கையை வந்து நம்ம என்றைக்குமே விடக்கூடாது, நம்ம காலம் முழுக்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒன்றா வந்து இருக்கணும்னு நம்ம வந்து நினச்சோம். ஆனால் கால சூழ்நிலை என்னன்னு தெரியல, நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. இதுக்கப்புறமாவது நம்ம ஒன்றாவே செயல்படுவோம் நம்மளோட புருஷன் வீருக்காக அப்படின்னு சொல்ல உடனே சிந்துவும் ஒத்துக்கிறா. சரி, நீ அந்த சைடு போ, நான் இந்த சைடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து சத்யா, சஞ்சனா, அப்புறம் வீர் அவங்க 3 பேரும் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா ஒரு பில்டிங் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்களோட பில்டிங் தான் போல். ஸோ அதை வந்து எப்படிலாம் நடக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா சத்யா வந்து வீரோட கம்பெனியில் பார்ட்னராக வந்து இருப்பாங்க. அதனால தான் அவள் வீரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி லிஃப்ட்டில் போய் நீங்கள் பாருங்கள் வேலையெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வீரும் அவங்க பேச்சை கேட்டுட்டு லிஃப்ட்டில் ஏறி போகிறான். உடனே அவங்க 2 பேரும் வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க. இவன் லிஃப்ட்டில் போகும்போது அதை வந்து அப்படியே அறுத்து விட்டு அவனை அங்கேருந்து கீழே வந்து விழ வச்சிடலாம், இவனோட எப்படியாவது வந்து இவனை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிரிமினலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சிந்து வந்துட்டு வீர் வீர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. உடனே சத்யா, சஞ்சனா 2 பேர்ட்டையும் கேட்டுட்டு இருக்கா, என் வீர் எங்கே, அவர் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. என்ன சொல்கிற, நாங்கள் எதுவும் பண்ணலையே, அது அவங்க பாரு அவர் லிஃப்ட்டில் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அதை பார்த்து இவர் ரொம்பவே பயப்படுறா. ஐயோ கடவுளை, நீ தான் காப்பாற்றணும், என்னோட வீர் நல்லபடியாக கீழே வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருப்பா. சிந்து வந்ததுனால சத்யாவாலையும் எதுவும் பண்ண முடியலை. அதனால லிஃப்ட்லேருந்து நல்லபடியாக நம்மளோட வீரும் கீழே இறங்கி வந்துடுவா. அவனை பார்த்து உன தான் அவளுக்கு மூச்சே வரும். வீர் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிப்பா. என்ன சிந்து இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்க, அத்தை தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஐயோ நம்மளோட பிளான் எல்லாத்தையும் இந்த சிந்து சொதப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சனாவும் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. சத்யா தான் சொல்கிறான், இந்த சிந்து இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இல்லைன்னா என்ன வீரை வந்து இன்னொரு பிளான் மூலமாக அவனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 2ம் ரொம்ப கிரிமினலாக பேசிகிட்டு இருக்குங்க. அதோட சிந்து வந்து காரில் வந்து வீர் கூட வந்துட்டு இருக்கா. அப்போ வந்து உடனே வந்து அப்பாடா நம்ம வந்து வீரை காப்பாற்றிட்டோம் நல்ல வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனோட கையை வந்து பிடிச்சிக்கிட்டு அவனோட தோல் மேலே சாஞ்சிக்கிறா. உடனே வந்து அவனும் வந்து ஆறுதலாக வந்து அவளுக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்கான். அதோட 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. எங்கள் பைரவி வந்து படுத்து தூங்கலான்னு போகிறா. அப்போ கரெக்டாக வீர் வந்துட்டு என்னாச்சு பைரவி, நீ நல்லா இருக்கல, சிந்து சொன்னா உன் வயிறு வந்து வலிச்சது, தடுமாறி விழ போன அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா, இப்போ ஓகே தானே, நீ கேர்ஃபுல்லாக இரு, குழந்தை இருக்குல்ல அப்படின்னு சொல்ல வீர் நான் நல்லா தான் இருந்தேன், இப்போ
இப்போ ஓகே தான், பிரச்சனை இல்ல. சிந்து என்ன பார்த்துக்கிட்டா அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதோட சிந்துவும் வந்து நம்மளோட பைரவிக்காக ஹெல்த்தியா வந்து ஃப்ரூட்ஸ் ஜூஸ்லாம் வந்து பண்ணி எடுத்துட்டு போறா. இங்க நம்மளோட பைரவியும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. உடனே வீருக்கும் நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாரி கொஞ்சிக்கிட்டே குடுக்குறா. இல்ல இப்ப நீ தான் சாப்பிடணும். நீ வந்து சாப்பிடு. நீ ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் குழந்தை நல்லபடியா பொறக்கும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் வந்து ஒரு ஏக்கத்தோடயே அவன பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு ஒரு மாரி பார்க்குற அப்படின்னு கேட்டா, இல்லங்க எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன மனைவியா ஏத்துக்கல. இந்த குழந்தைக்காக தான் வந்து இப்பவும் நான் இந்த வீட்ல இருக்கேன். இந்த குழந்தைக்காக தான் என்ன நீங்க அரவணைக்கிறீங்க. என்ன கேரிங்கா பார்த்துக்கிறீங்க. எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனா, இத வந்து என்னால நம்ப முடியல. என் மனசு இப்பவும் வந்து ஒரு ஏக்கத்தோட இருக்கு. நீங்க வந்து என்னோட கணவனா வந்து எப்பவுமே இருக்கணும். உங்க கூட வாழணும். சந்தோஷமா நம்மளோட குழந்தை, பிள்ளைங்க கூட சேர்ந்து நம்ம ஒரு ஹாப்பியான வாழ்க்கை வாழணும்னு தோணுது. ஆனா, அதுக்கு தான் நான் குடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவன்கிட்ட எமோஷனலா பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும்போது அவனுக்குமே கொஞ்சம் மனசு சலனப்பட தான் செய்யுது. என்ன சொல்றதுன்னு தெரியாம அங்கேருந்து நீ பார்த்துக்கோ. நம்ம லைஃப்ல என்ன நடக்குமோ அதான் நடக்கும். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து வந்துடுறான். இங்க வீர் வந்து அப்படியே மல்லாக்க படுத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிடுறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சமா வந்து ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கா. அப்ப நம்மளோட சிந்து வந்து எப்படியோ நம்மளோட புருஷனை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கால்ல வந்து அப்படியே வந்து படுத்து அப்படியே வந்து இருக்கா. உடனே இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சிந்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்ல வீர், இந்த மாதிரி வந்து நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு கூட நான் வந்து உங்களை பார்க்கறதுக்கு வந்து அந்த இடத்துக்கு கூட வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒண்ணா தான் இருப்போம். இதுல உனக்கு என்ன சந்தேகம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். பட் இருந்தாலும் இவனோட மனசு அப்பப்ப கொஞ்சம் சஞ்சலப்பட தான் செய்யுது. ஏன்னா இன்னொன்னு பக்கம் பைரவி, இன்னொன்னு பக்கம் சிந்து இருக்கிறதுனால அவன் வந்து கொஞ்சம் யோசிக்க தான் செய்யறான். அதோட வெளியில வந்ததும் நம்மளோட பைரவி வந்து தனியா யோசிச்சுட்டு இருக்கா. உடனே அவளை பார்க்கறதுக்காக சிந்து வரா. இந்த பாரு பைரவி, நான் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி வந்து வீருக்கு ஒண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுமே நீ வந்து அவருக்காக வந்து வயித்துல குழந்தை இருந்தாலும் இந்த வெயில்ல வந்து அவ்வளோ அலைஞ்சு அவரை தேர்னல்ல. இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாரு வீர் வந்து எனக்கும் வந்து ஒரு ஹஸ்பண்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து அவரை அப்படியே விட்டுருவேனா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த சஞ்சனாவையும் சத்யாவையும் நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. வீரோட உயிருக்கு ரொம்பவே ஆபத்து. இதை எப்படி நம்ம தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம 2 பேருக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கும். வீர் யாருக்கு, உனக்கா எனக்கா அப்படின்னு ஒரு போட்டி கூட இருக்கும். ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வீர் வந்து உயிருக்கு வந்து யாராவது வந்து ஆபத்து விளைவிக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம 2 பேரும் கை கோர்த்து ஒன்னா அவங்கள வீட்டை விட்டு துரத்திடலாம். சரியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கோர்த்து ஒன்னா இணைஞ்சிடுறாங்க. ஸோ இந்த சீன்லாம் பார்க்க ரொம்பவே கியூட்டா இருக்கும். அடுத்த நாள் ஆகுது. எல்லாரும் ஒன்னா உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பைரவியும் சிந்துவும் வேணுனே வந்து சஞ்சனாவை கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க. ஸோ சஞ்சனாக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து அப்படியே வந்து நல்லா வெறுப்பேத்தி பார்க்குறாளுங்க. அப்பதான் இவ இந்த வீட்டை விட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு அதோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் கார்டன்ல உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பைரவியோட அப்பாவும் சிந்துவோட அம்மாவும் வந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இவங்க 2 பேரும் ஒன்னா சிரிச்சு விளையாடுறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சின்ன வயசுல இவங்க 2 பேரும் இப்படிதானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உடனே அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவங்கெல்லாம் வந்து அவங்களோட மனசை விட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பா சொல்றாரு, இப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா வந்து இவ்வளவு சந்தோஷமா ஒத்துமையா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் எப்பவுமே இப்படியே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் தன்னோட மகள்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அப்படியே இங்க ராட்டோரை தான் காட்டுறாங்க. அவன் வந்து பைரவி அவகிட்ட பேசுனது இந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, பைரவி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை வந்து ஏன் கூட வர வைக்கணும், என் கூட வந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இங்க வந்து பைரவியை பார்க்கறதுக்காக சிந்து வரா. 2 பேரும் சின்ன வயசுல இருந்து அவங்க எப்படிலாம் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெமரிஸையுமே ஷேர் பண்ணிட்டு ரொம்ப கண் கலங்கி அழுதுட்டு இருக்காங்க. யாரு கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல சிந்து. நம்ம 2 பேரும் நடுவுல வந்து இவ்வளோலாம் சண்டை போட்டுட்டு இருந்தோம்ல, இப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த கடவுளா பார்த்து மறுபடியும் நம்மள ஒண்ணு சேர்த்திருக்காரு. நம்மளோட வீருக்காக நம்ம எப்பவுமே இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசை விட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்பவே வந்து இவங்க 2 பேரும் இதே மாதிரி காலம் முழுக்க இழுப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் இதை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா தானே இருக்கு. ஏன்னா தன்னோட புருஷனுக்கு வந்து ஒரு கஷ்டம், அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதும் 2 பேருமே எதிரியா இருந்தாலுமே டக்குன்னு ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கல்ல. ஸோ பார்க்கவே நல்லா
இருக்கு. ஸோ இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஒரு பாட்டில் நான் வந்து 5-6 எபிசோடு கிட்ட கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ராமாவும் நான் வந்து அடிக்கடி போட பார்க்குறேன். ஒரு வீக்லி ஒரு 4-5 பார்ட்டாவது போட பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் 3 முடிச்சு டெய்லியுமே போடுறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா என்னோட பசங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கணும். ஸோ அதனால கொஞ்சம் எனக்கு முன்ன பின்ன டைம் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ எனக்கு டைமே கிடைக்காததுனால தான் என்னால் சிந்து பிறவியும் போட முடியல, 3 முடிச்சு போட முடியல. இன்னைக்கு எப்படியாவது 2மே போடணும்னு சொல்லிட்டு தான் நான் கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்து போடுறேன். ஸோ என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.